to my channel காரைக்குடி cashews. இன்னைக்கு dry fruits and nuts கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறோம். அதுக்கு 1 cup rice flour, அரிசி மாவு, ஒரு வெல்லக்கட்டி வந்து இடிச்சிட்டு வச்சிருக்கேன், தேங்காய் திருகி வச்சிருக்கேன், அரை மூடி தேங்காய், அப்புறம் டேட்ஸ் அத்திப்பழம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி மாவில் கலந்துக்கணும். அப்போ தான் வந்து மாவு பதம் கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இல்லை ஹாட் வாட்டர் கலந்து பிசையணும். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் மாவு பதம் கிடைக்கும். கொழுக்கட்டை மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை நல்லா வறுக்கணும். ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெல்லம் இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை நல்லா வதக்கணும். வெல்லம் நல்லா கேரமலைஸ் ஆகணும். லைட்டாக நம்ம வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கேரமலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணணும். அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸ். டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம நல்லா பூர்ணம் ரெடி ஆகிற வரைக்கும் கிளறி விடணும். வியூவர்ஸ், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மோல்டில் வந்து கீ அப்ளை பண்ணி இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு அரிசி மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூர்ணம் வச்சுட்டு அப்புறம் செகண்ட் இதில் வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். வச்சு மோல்டில் வச்சு எடுக்க வேண்டியது. என்னெல்லாம் மோல்டில் கொழுக்கட்டை வச்சு மோதக் ஷேப்பில் வந்துருச்சு பர்ஃபெக்டாக. பூர்ணம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அரிசி மாவு கலந்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மோதக வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். ஃபைனலாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை. பை வியூவர்ஸ்.